அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் 11 பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடகு வைத்த நகையை சுலபமாக மீட்பது எப்படி. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு நகை அடகு வச்சு 1 வருஷத்துலேயே அந்த கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அது எப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 20,000 கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா டியூஷன் ப்ளஸ் குரான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 10,000 கிடைக்கும். அது போக நான் பார்ட் டைமாக நைட்டி சேல்ஸ் பண்ணுவேன், ப்ளஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எனக்கு 6,000 ருபீஸ் கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரோட சேலரியும் சேர்த்து 36,000 எங்களுக்கு மந்த்லி கிடைக்கும். அந்த 36,000ல் தான் கோல்டு லோனே அடைப்போம். மந்த்லி பட்ஜெட் போடுறது ப்ளஸ் மணியும் சேவிங்ஸ் பண்ணுவோம், ப்ளஸ் கோல்டு சேவிங்ஸும் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். மந்த்லி பட்ஜெட் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் பட்ஜெட் போடுவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15,000 தான், அதுக்கு மேலே ஆகாது. இந்த 15,000ல் தான் மந்த்லி ப்ரொவிஷன், ரெண்ட், இபி ப்ளஸ் எமர்ஜென்சியாக ஒரு 500 ருபீஸ் எடுத்து வச்சுடுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 15,000க்குள்ளே தான் பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட் போட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லோனே அடைக்க முடியும், சேவிங்ஸும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு லோனுக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 10,000 கம்பல்சரி நான் கட்டிடுவேன். என்னோடய சேலரியிலேருந்து அப்படியே எடுத்து அந்த 10,000 கட்டிடுவேன். அது பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸில் 1 இயரில் பார்த்திங்கன்னா நான் 1,20,000 வரைக்கும் நான் கட்டிட்டேன். ஸோ எனக்கு 3 lakhஸில் 1,20,000 மந்த்லி கட்டினதுலேயே எனக்கு 1,20,000 கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஜுவல்லாக வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தனித்தனியாக வைங்க, மொத்தமாக வைக்காதீங்க. திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும், பெரிய அமௌண்ட் ஆகிடும். ஸோ பிரித்து நகையை நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நம்ம ஒவ்வொரு நகையாக திருப்பிட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 1 இயரில் பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். கிராம் கணக்கில் முடியலனா கூட மில்லிகிராம் கணக்குலையாச்சு நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் 15,000, 10,000 பார்த்தீங்கன்னா கோல்டு லோனுக்கு, 6,000 பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு. நான் காயினுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ உள்ள பட்ஜெட்டுக்கு நான் 6,000 போட்டிருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31,000 ஆயிடுச்சு. இப்போ 36,000 எங்களோட சேலரியில் 31,000 செலவாக போக பேலன்ஸ் 5,000 இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற 5,000ஐயும் நம்ம சேவிங்ஸாக பண்ணிடலாம், மணி சேவிங்ஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி 5 இயர்ஸ்க்கு போட்டாச்சு. ஆர்டி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு இருக்குது, 3 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ்க்கு அப்படிலாம் இருக்குது. நான் 5 வருஷத்துக்கு ஆர்டி போட்டாச்சு. இப்போது அது ஒரு 5,000 ருபீஸ் மந்த்லி நம்ம ஆர்டி போட்டே வந்துட்டோன்னா அது ஒரு பக்கம் சேவிங்ஸாக நமக்கு இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 சீட்டு பிடிச்சேன். அந்த 1 இயர் முடிகிற டைமில் கரெக்டாக 7 சீட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கோல்டு லோன் கட்டி 1,20,000 வரைக்கும் கட்டி வச்சுருந்தேன். ஸோ இனிமேல் 1 இயர் முடிய போது கோல்டு லோன் நம்ம கட்ட வேண்டியதில்லை. அந்த 10,000 அப்படியே நம்ம சீட்டுக்கு கட்டிடலாம் அப்படின்னு 7 சீட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் சீட்டு பிடிக்கிறேன், ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக அந்த 1 இயர் முடிகிற டைமில். உங்களுக்கு இந்த 7 சீட்டை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா சீட்டு பிடிக்கிறவங்க கிட்டே நீங்கள் போடுங்க. நான் ஃபஸ்ட்டே சீட்டு பிடிச்சிட்டேன்னா 7 சீட்டுக்கும் கட்டணும், நான் கோல்டுக்கு அங்கே கட்டணும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் 10,000 கோல்டுக்கு லோனுக்கு கட்டிட்டு 1 இயர் முடிகிற டைமில் நான் சீட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அந்த கோல்டு லோனுக்கு கட்டில அந்த 10,000 இதில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நான் கடைசியாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கட்டி நான் சீட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது பேலன்ஸ் எனக்கு 1,80,000 இருந்துச்சு. 1,20,000 ஆல்ரெடி நான் கோல்டு லோனில் மந்த்லி கட்டி முடிச்சு வச்சுருந்தேன். பேலன்ஸ் 1,80,000 இருந்துச்சு. இந்த 2 lakh சீட்லேருந்து எடுத்து நான் அதை கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டு லோனை இப்படி தான் நான் க்ளோஸ் பண்ணேன். கோல்டு லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் 1 இயரில். தங்கமும் நான் மந்த்லி காயின் வாங்கி தங்கத்தையும் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். அது போக ஆர்டி போட்டு மணி ஒரு பக்கம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எப்போவுமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.